Leh. Leh. Leh Ladakh. Ladakh. Okay, Leh Ladakh. Thank you. Have a nice day. You from Tamil Nadu? Tamil Nadu. Okay. Thank you. Nice day. Bye bye. See you. See you. Okay. Thank you. Nice to search you. Yes, sir. Oh, you see future truck. Thank you. SP30. Okay. Bye bye. கருடான் லைஃப் போகிற வழியில் வந்து சின்ன செக் போஸ்ட் வண்டி நம்பரெல்லாம் பதிஞ்சிட்டு தான் போக முடியும். எத்தனை பேர் போகிறீங்க ஒரு பைக்கில் நம்பரு பேர் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எழுதி தான் உள்ளே அனுப்புவாங்க. கரெக்டாக நாங்கள் வந்தோம், போலீஸ்காரர் பிடிச்சி எனக்கு ஆஜி ஃபஸ்ட்டு ஃப்ரெண்டில் போயிட்டான் கவனிக்காமல். எங்களை பிடிச்சதுக்கப்புறம் ஆஜை கூப்பிட்டு திரும்ப வர வச்சு என்ட்ரி பண்ணிட்டு இப்போ உள்ளே போகணும். இன்னும் அங்கே உள்ளே போகிறதுக்கு 15 கிலோமீட்டர் தான் இருக்குது. 15 கிலோமீட்டர் வந்து ரொம்ப லோவாக இருக்குது. மூச்சு விடவே கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா மலைக்கு மேலே எத்தனை அடி மேலேயோ இருக்கும். நம்ம எத்தனை அடி 12,000 தாண்டிட்டோம். 13 அங்கே பார்க்கும்போதே 13 ஃபிட்டு 13,000 போட்டு இருந்துச்சு. 13,000 அடி. இன்னும் ஒரு 15 கிலோமீட்டரே 1 மணி நேரம் போகும். ஏன்னா எல்லாமே ஆஃப் ரோடாக இருக்கும். ஆல்ரெடி அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ரோடு ரொம்ப மோசம். ரோடு ஃபுல்லாக மணாலிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் ஆஃப் ரோடு ஃபுல்லாக இன்ன வரைக்கும் ஆஃப் ரோடு முடியல. இப்போ சாப்பிட்டு தெம்பா போவோம். இன்னும் சாப்பிடவே இல்லை காலையிலேருந்து. தண்ணி குடிக்க எல்லாமே எனர்ஜி லாஸ் தான். என்ன சாப்பிட்டாலுமே இந்த ஆக்சிஜன் லோவாக இருக்குண்ணா, டக்கு டக்குன்னு எனர்ஜி டவுன் ஆகிட்டே இருக்குது பாடியில். மார்னிங் டிஃபன் பிரெட் ஆம்லேட்டும் என்னது கேட்டேன் பிரெட் ஆம்லேட் முட்டையை கிண்டி இப்போ மேலே வச்சு விட்டேன்னா கீழே பிரெட்டு இந்த இருக்குது ஜாஸு லெஃப்ட் சைடில் இருக்குது. அஜி பிரெட்டு கீழே மேலே ஆம்லேட் பிரெட் ஆம்லேட் வேலை முடிஞ்சிச்சுன்னா ஓகே தான். மேகி எவ்வளோ வாங்கிட்டே சின்ன கிண்ணியில் தந்துருக்கேன். பிரெட் ஆம்லேட் சாப்பிட போனால் தெரியும் இவ்வளோ கூலிங்கில் பிரெட் ஆம்லேட் பட் மேகி வா. ஆனால் அந்த ஒரு பாக்கெட் 50 ரூபா சொல்ல போகிறாருன்னு நினைக்கிறேன் தெரிஞ்சு. மைனஸ் தான் இன்னும் டாப்பாக இருக்கும். மைனஸா? எந்த கல்லில் மைனஸ்லாம் தரவே மாட்டானுங்க. கேஎஃப்சி போனாலே தனி பில்லு. நம்மளை பொறுத்த எப்படி தெரியுமா ஆச்சு, பிரெட் ஆம்னாலே இந்த சோப்பு கலர் ஜாஸ் தான். புரியுதான்? பிஸ்மில்லா மடிச்சு தரலண்ணா. பிரெட் ஆம்லேட் கேட்டால் இங்கே பாருங்க, இது பிரெட்டு ஆம்லேட்டு தனியாக போட்டு வந்து பிரெட் ஆம்லேட் கரெக்டாக தானே கேட்டு தந்திருக்காரு. பிரெட் ஆம்லேட்டு பிரெட் ஆம்லேட் வைக்கல. அது ஒரு ஏரியா பொறுத்தவரை ஒவ்வொரு இது மாறும் கட்டு. சரி நாங்கள் வெஜிடபிள்லாம் கீழே வச்சு வேற லெவலில் ரெடி பண்ணி தருவாங்க. இங்கே மணாலியில் சாப்பிட்டோம்னா வெறித்தானே 500 ரூபா போட்டாலும் தரமாக இருந்தது. சூப்பர். இப்போ லடாக்லேருந்து கரெக்டாக நம்ம வந்து கருடங்களே, அதான் அந்த டாப் ஆஃப் த ஹைட்டான ஏரியாவுக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இதான் அந்த போகிற வழி. அந்த வழி ஃபுல்லாமே வேலை நடந்துக்கிட்டு ரெடி பண்ணிட்டே தான் இருக்காங்க. இங்கே லெஃப்ட் சைடில் கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட வெளியே போய் விழுந்துருவோம். எவ்வளோ ஹைட்லேருந்து எங்கே விழுவுங்கிறது நமக்கே தெரியாது, அவ்வளோ ஹைட்டு இது. லெஃப்ட் சைடு நிற்கிற எல்லாருமே இந்த ட்ராவலர் எல்லாம் போயிட்டுருக்காங்க. வந்து நின்றுட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொண்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரெயிட்டாக போதில்லை இந்த ரோடு. இது கரெக்டாக வளைஞ்சு தான் போகும். ஃபுல்லாமே ஆஃப் ரோடு தான். கொஞ்சம் அப்படி சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் மிஸ் ஆனால் கூட அவ்வளோதான். நம்ம தான் சென்டர் ட்ராக்லேயே தான் ஓட்டுறோம், பைக் ஓட்டுறாங்க. லெஃப்ட் சைட் ட்ராக்கில் போய் ஏதாச்சும் ஒரு மைனஸ் ஆனால் அப்படியே வெளியே போயிடும். அதனால் நம்ம ஏரியாவில் பைக் ஓட்டணும், நம்ம ஆளாட்டம் தான் நம்ம ஓட்டணும். ஆனால் மற்ற ஊருக்காரங்க இப்போலாம் யாரும் எங்கேனாலும் போகலாம். ஆனால் மேலே பாலத்திலேருந்து ஒருத்தவங்க பைக்கு தீட்டியில் தான் வர சாதாரண விஷயமே கிடையாதுன்னு எங்கள்கிட்ட அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க. கேர்ஃபுல்லாக ஓட்டுங்க அப்படின்னு. என்ன தான் கேர்ஃபுல்லாக ஓட்டினாலும் ஒரு மைனஸ் ஆனால் அவ்வளோதான் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும். எந்த அளவுக்கு நம்ம ட்ரிப்பை என்ஜாய் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணணும். அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டி அதையும் நம்ம பார்க்கணும். இப்போ இந்த ஐஸ் கட்டி லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக இருக்குல்ல, இந்த ஐஸு ஃபுல்லாமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதே நம்ம அக்டோபர் நவம்பர் அந்த ரேஞ்சுக்கு வந்தோன்னா ஃபுல்லாக ஐஸாக இருக்கும். பட் என்ன பைக் டிரைவிங் பண்ணால் இன்னும் கஷ்டமாக இருக்கும். ஏன்னா சங்கிலி போட்டு தான் டயரில் ஓட்டுற மாதிரி இருக்கும். இப்போ கூட நம்ம நார்மலாக ஆஃப் ரோடு இப்படி ஓட்டிகிட்டு போகிறோம். இதே 9 மாதம் 10 மாதம் வந்தால் நிறைய ரோடை க்ளோஸே பண்ணிடுவாங்க. பைக் ஓட்டுறது ரொம்ப ரிஸ்க்கு தான். அப்புறம் லடாக் இந்த ரோடு கரெக்டாக 35 கிலோமீட்டரில் போனோம்னா அந்த எல்லோ கலர் ஒரு கல் வரும். அதான் டாப் ஆஃப் த ஹைட் அப்படிங்கிற லோகோ போட்டு வந்துடும் கல்லங்களே. அதுக்கு தான் எல்லோரும் அந்த மாதிரி எல்லோரும் போயிட்டுருப்பாங்க. இந்த இடத்துல தான் ஐஸ் கட்டியும் கொஞ்சம் இருக்குது. மற்ற நேரம் வந்தோன்னா மேக்ஸிமம் அடுத்த மாதம் சுத்தமாக இருக்காது. 9 மாதம் 10 மாதம் ஐஸ் மலை, அதேமாதிரி ஸ்னோ ஃபால் அதுமாதிரி சூப்பராக பெய்ய ஆரம்பிச்சிடும். இந்த கொடியெல்லாம் கேட்டிருக்கல, எல்லாமே அட்வென்ச்சர் கொடி. இந்த ஏரியாவுக்குள்ளே வரவே எல்லாம் ட்ராவலர் அட்வென்ச்சர் சைக்கிளில் போகிறாங்க. அவங்க வந்து அட்வென்ச்சராக இருக்கிறதுக்காக சைக்கிளில் போயிட்டுருக்காங்க. இருந்தாலும்
பைக்கே கொஞ்சம் நம்ம என்னடா கொஞ்சம் டயர்டானாலும் சைக்கிளில் வந்து அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அவங்க ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக அட்வென்ச்சராக அவங்க எனர்ஜி எவ்வளோ இருக்குது, ஒரு ட்ராவலர் எனர்ஜி அதை செக் பண்ணதுக்காக அவங்க அப்படியே ஓட்டிகிட்டு ஹெல்ப் பண்ணிட்டுருக்காங்க. ஃபைனலாக இந்த ஏரியாக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டோம். கருடங்களே வந்துட்டோம். ஃபைனலாக கருடன் வந்தாச்சு. செம கூலிங்காக இருக்குது. அப்படிங்க பாருங்கள் கைகள்லாம். Your video. I wouldn't blame you, to be honest with you. I'm a tremendously handsome man. Thank you. Speak. Really, thank you. How is Tamil Nadu. Coming from Tamil Nadu. Like that mountain? 4,000 kilometers bike traveling. You've come 4,000 kilometers 4,000 kilometers. on the motorbike. Yes, motorbike here parking. 1 week traveling. From where? What part of India? Yes. India. Tamil Nadu. Tamil Nadu. Tirunelveli. Oh wow. Tirunelveli, Melapalayam. Border to border. Border to border. Oh wow, that's fantastic. Fantastic. What's your name? My real name. Yes. My real name is Eugene Leonard. Wow. Where are you from? I'm Irish, of Irish. course. You don't recognize me. I'm famous, you know. Really? Well, welcome. I am in my own head anyway. Okay, thank you. Very famous. Okay. We're all very handsome. You are always So handsome. cute. Thank you. Welcome. அவரே சிரிக்க See you later. லடாக் வந்துட்டோம். கரெக்டாக மொத்தம் ட்ராவலிங்கோட டே 8 நாள் தான். இந்த போர்டில் வந்து ஃபோட்டோ பிடிக்கணும்னு வரும்போது நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்போம். முடியா கிடக்கும் பைக்கை வச்சு எடுப்போம். நாங்கள் பாருங்கள் கூட்டம் ஃபோட்டோ எடுக்கவே ரொம்ப டைம் ஆகும். நிற்கிற ஏரியா கருடங்களே அப்படின்னு ஒரு ஏரியாவில் இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறதுனாடி வருஷம் அவ்வளோ கூட்டம். எம்பிஎம் டு லடாக் ஃபைனலாக முடிச்சாச்சு. மேலப்பாளையம் எம்பிஎம் டு லடாக் ஃபைனல் ட்ரீம் சக்ஸஸ்ஃபுல். இது ஒரு நார்மல் ட்ரீம் தான், பெருசான இல்லை. ஒரு ட்ராவலிங் மாதிரி எங்கேயாவது போகணும், லாங் ட்ரிப் செலக்ட் பண்ணது தான் இந்த ஏரியா. வரேன். ரொம்ப நாள் ட்ரீம் நம்ம இங்கே வரணும்னு சொல்லிட்டு லடாக்கு இந்த ட்ரீம் நிறைவேற்றி இப்போ நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டு அந்த கொடியை நம்ம பைக்கில் கட்ட பண்ணுவோம். இங்கேவா இங்கிட்டு எதாவது ஃபைனலாக மேலப்பாளையம் டு லடாக் வந்துட்டோம். ஐஸ் கட்டி இருக்கு. நம்ம ஃபைனலாக கட்ட வேண்டிய கொடியும் கட்டிட்டோம், இதனால ஹாஜியும் கட்டிட்டு இருக்கோம். எம்பிஎம் டு லடாக் 4,000 கிலோமீட்டர் சக்ஸஸ்ஃபுல்லி. லடாக் வந்தாச்சு. ஒரேடியாக ஃப்ளாக் கட்டுறதுல செம்ம ஃபீலாக இருக்குது. ரொம்ப ஹாப்பியாக எதில் வேணால் வரலாம். ஆனால் பைக் ரைடு செம்ம ஜாலி. இதை வாங்கிக்கலாம். ஒரு வழியாக செல்ல நம்மளை இங்கே வரைக்கும் லடாக் வரைக்கும் கூட்டு வந்துருச்சு. മോട്ടോർ പാസ്, അതായത് ലോകത്തിലെ മൂന്നാമത്തെ ഹൈയസ്റ്റ് മോട്ടോർ പാസ്സാണ് ഈ കർദിണ്ട പാസ് എന്ന് പറയുന്നത്. அவர் என்ன பேசுனா ஹையஸ்ட் மோட்டர் பாஸ் தான் இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்திருக்கோம். 17,000 அடி ஹைட்டில் இருக்கோம் அப்படின்னு மலையாள ஆள் அவர் மலையாள பேசுகிறேன். മറ്റൊരു പാസ്സാണ്. ஜெயிச்சிட்ட மாறா. ஆச்சு நானும் வரேன். இது கட்டே வா. முடிச்சுக்கோ. சரியா கட்டே. நீ ஒத்த கையில் இதை பிடி. கட்டா வரும் சரி கொடியில் வச்சு கொடி வச்சு நீ முனைய மட்டும் பிள்ளை. கீழே அஞ்சு ரெடியா ரெடி. मी आडवी तोले का चांगलं तरी काही नाही घेत. आता मी एवढं कसं झालं काही नाही. வீடியோ எடுக்க சரிங்களா? பைக்கை வச்சோடனே எல்லா மக்களும் நம்ம பைக்கை விட வீடியோ எடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. நம்ம பைக்கில் விட்டதுக்கப்புறம் வெளியே எடுக்கவே விட மாட்டேங்காங்க. நம்ம பைக்கை அப்படியே இருக்கட்டும், நாங்கள் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வண்டி எடுத்துகிட்டு போயிடலான்னு பார்த்தோம். இந்த பைக்கை பார்த்து எல்லா மக்களும் அந்த பைக்கிலே உட்காந்து கொண்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இருக்கிற ஏரியா வந்து
கர்டன் லேக் 16,000 கிலோமீட்டர் ஹைட்டில் இருக்கும். 16,000 ஃபீட் 57 RCC இதில் இருக்கும். இங்கே எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் தான் வந்திருக்காங்க. இந்த ஏரியா வந்து அட்வென்ச்சர்ஸ் ஏரியா. இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோலாம் எடுப்பாங்க. ஐஸு எல்லாமே இந்த பக்கம் இருக்கும். பாத்ரூம் வசதி எல்லாமே இருக்குது. இந்த அட்வென்ச்சர் பைக்கிங் போகிறவங்க ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க. ஜெர்மனி பைக் சைக்கிள் மேலே பிறகு கொடி எல்லாமே அட்வென்ச்சர்ஸ் எல்லாருமே கட்டிட்டு போயிருக்காங்க. பேசு மம்மி. என்னதான் இஸ்ரேல் வந்து இப்போ பாலஸ்தீன் அடித்தாலும் பாலஸ்தீன் தான் சப்போர்ட். ஃப்ரீ பாலஸ்தீன் அவங்ககிட்ட சொன்னாலும் அவங்க மூஞ்சி மாறிட்டு. MPM to Ladakh. MPM to Ladakh. Aryan, finish the right. Finish right. அம்ஜி கட் யூடியூப் சேனலில் வந்து எல்லா வீடியோவுமே அப்லோட் ஆகிட்டே இருக்கும். தினமும் நாங்கள் பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களையுமே அப்டேட் பண்ணிட்டே இருப்போம். அந்த விஷயங்களை ஃபுல்லாக நீங்கள் வந்து யூடியூப்பில் பார்த்து இது பண்ணிக்கலாம். சரிங்களா?